நேற்றைய தினம் கூட நம்ம ஒரு செய்தி எடுத்திருந்தோம். கஞ்சா புழக்கம் அதிகமாக இங்க இருக்கு அப்படின்னு சொல்லினதுனாலேயே கல்லூரி மாணவர் ஒருவர் தாக்கப்பட்டு இறந்துட்டார் அப்படின்னு ஸ்ட்ரீட் டிவில செய்தி எடுத்திருந்தோம். இன்று கோவையை சேர்ந்த ஒருவர் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்காரு. அது வைரல் ஆயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழக அரசு சொன்னிச்சு, தாவேகா தலைவரும் சொன்னாரு, கஞ்சா பழக்கம்லாம் இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதான் நான் ஒரு தகவல் கொடுத்தேன். அப்படி கொடுக்க போக அந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க ப்ராப்பராகவே அந்த காவல் நிலையம் எடுத்துக்கல. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்னை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அது வைரல் ஆயிட்டுன்னு செய்தி எப்படி பார்க்குறீங்க? தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். அந்த பழமொழிக்கு சரியான உதாரணம் தாவேகாவுடைய ஆட்சின்னு சொல்லலாம். நம்முடைய முதல்வர் இப்பதான் அறிவிச்சார், போதைக்கு எதிராக உறுதிமொழி, போர் பிரச்சாரம், விழிப்புணர்வு. முதல் செய்தியில தான் சார் தாவேகாவை வாழ்த்தி பேசுனீங்க. ஆமா, அதாவது யார் என்ன குறை செய்தாலும் நல்லது செய்தாலும் எப்பொருள் யார் 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 வாய் கேட்பணும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால நல்லது செஞ்சா பாராட்டணும். ஆகவே இந்த செய்தியை பொறுத்தவரை தாவேகா அரசு தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. ஏன்னு கேட்பீங்க. இப்ப இவர் சொன்னார், முதல்வர் சொன்னார், சரி நம்பி என்ன பண்ணாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கிறார். ஸ்டேஷன்ல ஒரு புகார் கொடுத்தது யார் இந்த தவறு செய்தார்களோ, யார் கஞ்சா விற்றார்களோ இல்ல கடத்தினார்களோ அவர்களுக்கு எப்படி இவர் புகார் கொடுத்தான்னு தெரியும். எப்படி தெரியும்? அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரே அங்க போய் சொல்லியிருக்கணும் இல்லையா? இல்லாட்டி எப்படி தெரியும்? வேலியே பயிரை மேய்ந்தது போல கஞ்சா விற்பவர்களை தடுக்க வேண்டிய போலீஸே கஞ்சா விற்பவனுக்கு ஆதரவாக அதை எதிர்த்து செய்தி கொடுத்தவனை போய் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அவன் தான் போட்டு அடிச்சிருக்கான். அது இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தீங்கன்னா, இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இவரை தாக்கிய 6 பேரும் முஸ்லிம்கள். இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நான் பொதுவா அப்படி சொல்லலை. இப்ப இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும்னா, இனிமேல் இதே போல இந்த செய்தி வந்திருக்கல, வெளியில யாரோ ஒருத்தர் கஞ்சா விற்கிறாங்க, இல்ல ஒரு போதை மருந்து கடத்துறாங்க, சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கலாம் என்கின்ற தைரியம் யாருக்கா வருமா? அப்ப இந்த தைரியத்தை ஏற்படுத்த வேண்டியது யாரு? காவல்துறை, முதலமைச்சர். காவல்துறை அவர் கீழே வருது. இந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சஸ்பெண்ட் பண்ணி உள்ள வச்சாங்கன்னா அடுத்த எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் இதே போல பண்ணக்கூட பயம் வரும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் இந்த செய்தி நமக்கு தெரிஞ்சுக்க முதல்வருக்கு தெரியாம இருக்கும். நேரம் இப்படி செய்யவில்லை என்று சொன்னால் வெறும் வாய்ச்சவடால் வாய்ப்பேச்சு. அதுக்காக முதல்ல சொன்ன, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். அந்த 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 பழமொழி சொல்லக்கூடாது, எனக்கு பிடிக்காத அந்த பழமொழி. இருந்தாலும் அப்படிப்பட்ட செயலில் தான் இந்த தாவேகா இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த போதையை பற்றி நம்ம பலமுறை நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் 100 நாள் ஒரு பெரிய விழிப்புணர்வு முயற்சி எடுத்திருக்கிறார். ஞாயிறுதோறும் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப இவர் ஒரு பெரிய ஒரு வாயில ஒரு அறிவிப்பு மட்டும் வெளியிட்டிருக்கிறார். எப்படி அந்த மதுக்கடைகளை மூடினோம், 717 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. அந்த 717 கடைகள் என்ன, எந்த ஊர், என்ன அட்ரஸ் சொன்னாரா? இல்ல, அது கேட்டதுக்கு சட்டமன்றத்திலே சொல்லிட்டாங்க, அதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டோம், எல்லாம் வெப்சைட்ல இருக்கு, சொல்லுங்க, பேப்பர்ல போடுங்க, விளம்பரம் கொடுங்க. அப்புறம் நாளைக்கு இன்னும் 850 சொல்லுவாங்க. 850 என்ன, யாருக்கு தெரிய போகுது? ஒரு நம்பர். இன்னைக்குமே முதலீடு இன்வெஸ்டர் மாநாடு நடந்திருக்கு. 62,000 கோடி முதலீடை கொண்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்திட்டாங்க. இப்போ 62,000. நீங்க இன்னும் ஒரு 10 மாசம் கழிச்சு அந்த 62,000 கோடி எங்க நீங்களும் கேட்க போறது, நானும் கேட்க போறது. நமக்கு ஞாபகம் மருதி அதிகம். யாரும் கேட்கவே போறது இல்லை. அந்த 62,000 கோடியில் என்ன நடந்தது யாரும் கேட்க போறது இல்லை. என்னென்ன ப்ராஜெக்ட் யாரும் கேட்க போறது இல்லை. எவ்வளவு வேலை வாய்ப்பு. ஆமா, அடுத்து ஒரு 10 மாசம் கழிச்சு, ஒரு 7 மாசம் கழிச்சு இன்னொரு ஒரு 35,000 கோடின்னு ஒரு அறிவிப்பு வரும், விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்துக்கு ஒரு 100 கோடி செலவு பண்ணுவாங்க. நாமளும் ஆஹா என்று ரீல்ஸ் தமிழகம் தானே. ஆகவே ரியல் லைஃப்ல என்ன நடக்கணும், அது இந்த விஜய் அவர்களுக்கு கவனம் கொடுக்கணும். ரீல்ஸை விட்டுக்கிட்டு ரியல் லைஃப். உண்மையிலே தமிழகம் ஏற்கனவே போதையின் பிடியில் சிக்கி தவிக்கிறது. போன செய்தியில் பேசணும், ஸ்ரீலங்கால கஞ்சா போதை பழக்கம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது, தங்கு தடையின்றி நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம சிறையில் மரணங்கள், சிறையில் கைதிகளுக்குள்ள போகிறது. ஸ்ரீலங்கால போதை பழக்கம் அதிகமாக இருக்கின்றது என்று சொன்னால்
அதே அளவுக்கு தமிழகத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ரெண்டுக்கும் ஈக்குவல் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. இங்கேருந்து ஒருத்தர் கட்டுமரத்தில் ஏறி ரகசியமாக ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்துட்டார் சொல்லி பெருமையாக சொல்லுவார். அப்போ அந்த மாதிரி ஒரு பிரபலமே அப்படி போக முடியும் இருக்கும்போது ஈஸியாக வர முடியும் இல்லையா? ஆகவே அந்த அளவுக்கு தமிழகம் மோசமாக இருக்கிறது. தமிழகத்தில் வியாபாரத்தை நம்பிதான் ஸ்ரீலங்காவில் அவ்வளோ போதைப்பொருள் வச்சிருக்கான், அளவுக்கு அதிகமாக. ஆகவே தமிழக முதல்வர் சீரியஸாக கவனம் கொடுத்து தமிழகத்தை காக்க வேண்டும். தமிழகத்தை போதையின் பிடியில் 5 ஆண்டுகள் தள்ளி சீரழித்தது திமுக அரசு. அதற்கு முன்பு திமுக அரசு மது பழக்கத்துக்கு அடிமையாக்கி தமிழகத்தை சீரழித்தது. இந்த செயற்கை போதை, கஞ்சா போதை, இதில் சீரழித்தது கடந்த ஸ்டாலின் ஆட்சி. அதை மறுக்கவே முடியாது. அங்கிங்கினாதபடி எங்கும்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஒரு வார்த்தை. அதே போல எங்கும் அங்கிங்கினாதபடி எங்கும் போதை பழக்கம் வர காரணமாக இருந்தது முந்தைய திமுக அரசு. அதை தடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. அதை செய்ய வேண்டும். வெறும் வாய்ப்பேச்சாக இல்லாமல் அதை செய்யணும். முதல்ல முக்கியமாக இப்படி யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டேஷன்ல ஏற்றுக்கொள்ளணும். அவங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை, உத்தரவாதத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தணும். இந்த சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன்ல இவர் 6 பேர் கட்டையால தாக்கி இருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் எழுதுறாங்க, உனக்கு அடிபடல, ரத்த காயம் வரலாம் எழுதியிருக்காங்க. அந்த பெத்தநாயக்கம் பாளையம், ஏதோ ஒரு பெரிய நாயக்கம் பாளையம், அந்த போலீஸ் அதிகாரி கூப்பிட்டு மிரட்டுறாராம். அப்ப காவல்துறை இந்த அளவுக்கு தான் இருக்கிறது. காவல்துறை யாரின் நண்பர்? உங்கள் நண்பர்னா போதை விற்கக்கூடிய நண்பன், கள்ளசாராயம் காய்ச்சுவனுக்கு நண்பன், மது பிரியருக்கு நண்பன், மதுவை வைத்துக்கொண்டு வாகனம் ஓட்டக்கூடியதுக்கு நண்பன். இப்படிதான் இருக்கு தமிழ்நாட்டில். சாமானிய பாமர மனிதனுக்கு காவல்துறை நண்பனாக இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வர வேண்டும். வந்தால் மட்டுமே தமிழகம் போதையில் பிடிந்து தப்பிக்கும். அதற்கான உத்தரவாதத்தை விஜய் அவர்கள் கொடுக்க முடியுமா என்ற கேள்வியைத்தான் இந்த செய்தி நமக்கு எழுப்பியிருக்கிறது.